ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஷ்ரீ ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு மோல்டெல்லாம் ஊற்றுனேன். ஸோ இன்றைக்கி நான் அதை வந்து அன்மோல்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ்லாம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரீ கேண்டில் மேக்கிங் கிளாஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் கிளாஸ் தான். லைக் இந்த மோல்டு ஊற்றுறோம் தெரியுமா, இந்த மோல்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே இங்கே ஃபயர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் வந்து இதோட தான் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் சேர்த்து செல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நிறையா பீஸு சேர்த்தே கம்மி ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் அப்படியே இதை கட் பண்ணி ஃபயர் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் பண்ணும்போது நீங்கள் ரெசின் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேண்டிலையே டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? கேண்டிலையே டச் பண்ணாமல் இந்த மோல்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரிலீஸ் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அப் சைட் டவுனாக மோல்டை வந்து எடுக்க பார்க்கணும். நீங்கள் கேண்டிலே டச் பண்ணக்கூடாது. கேண்டில் டச் பண்ணிங்கன்னா இட் வில் பிரேக். ஸோ நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் இந்த சிலிக்கான் மோல்டை தான் வந்து நீங்கள் இது பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த பபிள் வந்து கொஞ்சம் டீப், இதுலேயே குட்டி சைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த குட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த பெருசு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். நீங்கள் கேண்டிலே டச் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் வேக்ஸ் எவ்வளோ லேஸாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோல்டே பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மோல்டையுமே நீங்கள் அன்ராப் பண்ணணும். இங்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிட்டு ஃபயர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் சிலிக்கான்லேருந்து எடுக்கணும் மோல்டு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப